மிடில் கிளாஸ் வந்து ரொம்ப ரசித்து பிடிச்சி பண்ண படம். அதுக்கு காரணம் அதோட கதை அண்ட் கதைக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்குற அன்புராணின்னு சொல்லுவேன். தேங்க்யூ கிஷோர் வாய்ப்புக்கு. ஏன்னா இந்த கேரக்டரில் நீங்கள் என்னை எப்படி வந்து கனெக்ட் பண்ணீங்கன்னு தெரியல, பட் ஐம் கிரேட்ஃபுல் பிகாஸ் விஜய்க்கும் அன்புராணிக்கும் ரொம்ப கான்ட்ராஸ்ட், ரொம்ப தூரம் அது. ஆனால் வந்து நம்ம இல்லாத ஒரு விஷயமா மாறி நம்ம பார்க்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அதை ஸ்க்ரீனில் பார்க்கறது தான் பெரிய ஹை. அண்ட் அது இந்த படம் எனக்கு கொடுத்துருக்கு. அதை மிஸ் பண்ணாமல் பண்ணதுக்கு எனக்கு தான் நான் பேக் பண்ணிக்கணும். தேங்க்யூ. அண்ட் என்னோட கோஸ்டார் கதைநாயகன் முனிஷ்காந்த் சார், இரிட்டேட் பண்ண தான் சொல்கிறேன். இந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேன், ரொம்ப யதார்த்தமான ஒரு தோற்றம், நல்ல நடிக்கக்கூடிய ஒரு ஆள் தேவை. அதுக்கு உங்களை தவிர வேறு யாரும் பொருத்தமாக இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கீங்க, அவ்வளோ வாழ்ந்துருக்கீங்கன்னு சொல்வேன். உங்கள் கூட நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ, இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே அவங்களோட பார்ட்டை பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து வி ஹாவ் அ வின்னர் ஹியர். ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப வாழ்த்துக்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் நாங்கள் நினச்சதை விட சிறப்பாக படம் வந்திருக்கு, சிறப்பான இடத்துல வந்து இப்போது இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ப்ரொடியூசர் திலீப் பாபு சாரோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் காரணம்னு நான் ரொம்ப நம்புகிறேன். அண்ட் அவர் விட்ட இடத்துலேருந்து அதே பேஷனோட அதே வந்து அந்த லெகசியை வந்து முன்னே எடுத்துகிட்டு போகிற தேவன் துரைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் பெரிய இடத்துக்கு நீங்கள் போகணும். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த படம் 21st வருது. உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. படத்தை போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ உங்களுடைய லைஃப்ல இருந்து நீங்க பார்க்கும்போது அன்புராணி ஏதோ ஒரு வகையிலையாவது உங்களுக்கு பரிச்சயமா இருந்திருக்கும். அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து ஏதாவது ஷேர் பண்ணலாம்? பரிச்சயம்னா நிறைய பார்த்துருக்கோம். பக்கத்துல சண்டை வந்துச்சுன்னா வந்து போய் பார்ப்போம், என்ன சண்டை போடுறாங்கன்னு. அங்க அன்புராணி இருப்பாங்க, அங்க பார்த்து பேசுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய பார்த்து வளர்ந்த ஒரு கேரக்டர் தான் அது. எல்லாருமே பார்த்துருப்பீங்க, உங்க வீட்டில் பார்த்துருப்பீங்க, பக்கத்து வீட்டில் பார்த்துருப்பீங்க, இல்லை உங்களுக்குள்ளேயே பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப பக்கத்தில் இருக்க கேரக்டர் தான். அதனால தான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கும் நமது இயக்குநர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரத்தன சுருக்கமாக முடிச்சாங்க. இந்த படம் கிஷோர் சார் வந்து என்கிட்ட சொல்லும்போது, இங்கே எஸ்எஸ்ஆர் பக்கத்தில் என் ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் உட்காந்துருந்தேன். அங்கே வந்து சொன்னார், அண்ணே ஹீரோ அப்படின்னாரு. ஏங்க நான் என் பொழப்பு கரெக்டாக போயிட்டுருக்கு, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னா. இல்லை நீங்கள் கதையை கேளுங்கண்ணே அப்படின்னாரு. கதையை கேட்கும்போது தான் அது தெரிஞ்சு அவர் பண்ணியிருக்க ஸ்க்ரீன் பிளே தான் அதில் ஹீரோ அப்படின்ட்டு. ஏன்னா எல்லா பார்ட் எந்தெந்த இது நடிக்கிறாங்களோ அந்த கேரக்டருக்கு பூரா அந்த போஸ்டேஜ் இருக்கும். அதனால தான் நான் இந்த படத்தையும் நான் ஒத்துக்கிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த படம் மோஸ்ட்லி நீங்கள் பார்க்கும்போது வந்து, ஆமாம் எங்கள் சித்தப்பா வீட்டில் அப்படி நடந்துச்சு, எங்கள் சித்தப்பா என்ன இப்படி சொன்னார், ஆமாம் பக்கத்து வீட்டில் இப்படி தானே கேட்டாங்க அப்படின்னு ஒவ்வொரு இதுவும் உங்களுக்கு கனெக்ட் ஆகணும்னு நான் நம்புகிறேன். முக்கியமாக வந்து ரொம்ப டைம் ஆகிட்டதுனால ரத்தன சுருக்கமாக முடிச்சுறேன். எடிட் சாருக்கு பெரிய நன்றி, கேமராமேன் சாருக்கு பெரிய நன்றி, இயக்குனர் சார் கிஷோர் சாருக்கு பெரிய நன்றி, அது போக துரை தேவ் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. முக்கியமாக வந்து ஆல் டெக்னீஷியன்ஸுக்கு எல்லாத்துக்குமே நன்றி. இது டெல்லி பாபு சாரை பற்றி மட்டும் ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ வந்து கிஷோர் சார் கிட்ட கதை சொல்லிட்டு 4 கம்பெனி போனார். அந்த கம்பெனியில் ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார், தலைவரை இது மாதிரி ஆக்சஸ்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு. அப்போ வந்து இப்போ பட்ஜெட்டில் எனக்குன்னு ஒரு சம்பளம் போட்டுருந்தார். அப்போ நான் சொன்னேன், சம்பளம் எவ்வளோ சொன்னீங்கன்னு. நீங்கள் போட்டிருந்த பட்ஜெட்டில் உள்ள இதுதான் அப்படின்னாரு அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ஏங்க நான் கம்பெனி ஆர்டிஸ்ட் வந்தீங்க, வரதனால ராட்சசன் பேஜ் வந்து இப்படி படிப்படியாக நான் இங்கே எவ்வளோ சம்பளம் வாங்க வந்துருமா, நீங்கள் இப்போ இந்த சம்பளம் போட்டு தூக்கிங்க, அவங்க எப்படி நான் எப்படி அதை மறுத்து இருக்க முடியும் அப்படின்னோடனே அப்படின்ட்டு சரி வாங்க அப்படின்னு போனேன். போனோடனே சார் வந்து கதை கேட்டாங்க, நல்லா இருக்குங்க நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னாரு. ஆனால் அவர் வந்து நான் எதிர்பார்க்காத விட இப்போ நிறையா பெரிய சம்பளமாக தான் கொடுத்தாரு. எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்தாருலாம் அந்த சம்பளம் தான் எனக்கு கொடுத்தாரு. அதனால் வந்து டெல்லி பாபு சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்து இங்கே தமிழ் சினிமாவுக்கு தேவை.
அது தேவ் சார் பூர்த்தி பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா டேரக்டர்ஸாக உருவாக்குன கம்பெனி ஆக்சஸ், இதனாலே இந்த படம் ஜெயிக்கணும்ட்டு என் சுயநலமாக நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். பேர் யாராவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க, ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. தேங்க்யூ. போய் மட்டும் இப்போ சொல்லிட்டு அப்புறம் நான் உள்ள போகிறேன். ஓகே சார். எனக்கு தாங்க முடியல. இவர் காலேஜில் இருந்தாராம், எனக்கு கால் நான் அவனுக்கு கால் பண்ணேண்ணா. கிடையாது கிடையாது, நான் உண்மையை சொல்கிறேன். எனக்கு சொல்கிறாராம், அவங்க விக்டரி ஸ்டோர் எங்கள் ஏரியாவில் ஒரு பயங்கரமான அந்த கடையில் சாப்பிட்டு தான் நாங்கள் இவ்வளோ பேர், ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியில் ஒரு 20 பேர் இருக்கும், அந்த கடையில் தான் சாப்பிட்றோம். இவங்க பாக்கியா இருக்காங்க, அவங்களோட கடை தான். ஓகே, அங்கே நான் வந்து ஜென்ரலாக ஸ்டூல் போட்டு உட்காந்துட்டு போகிறவங்கலாம் கலாய்ப்பேன். ஓகே, அப்போ வந்து இவன் வந்தான். இவன் வந்து என்ன ஸ்கூல் ஆஃபர்ஸ்னா இப்போ அதை ஸ்கிப் பண்ணிட்டல, அது மட்டும் தான் சொல்லுவேன். ஸ்கூல் ஆஃப் பண்ணி காலேஜாடா காலேஜ் படிக்கும்போதில்ல வெறும் கவர் ஒன்று எப்படி சுற்றிட்டே வந்தான். எதுக்குன்னா நெய் வாங்க வந்துருக்கான் கடைக்கு. இப்படி சொல்ல நெய் வாங்க வந்துட்டு நெய் வாங்கிட்டு இப்படி வெளியே போகும்போது இப்போ தான் நான் அவங்க கூட ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கேன், நான் ரெடியாக இல்லைப்படா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் இருக்கும், அது 4 வருஷம் 3 years ஆயிடுச்சு. ஓகேங்களா, அது உண்மை. அப்போது அதே கடையில் நான் அதே ரோலில் தான் இருந்தேன். அப்போ இவன் வரான். இவன் எப்படி வந்தான்னா, இவன் வந்து நடக்கிறதோட ஓடுறது ஸ்லோவாக இருக்கும். ஓகேவா, அவன் வந்து நடந்து வரானா ஓடி வரானே தெரியல, எப்படி வந்தான். நடு ஒரு மாதிரி நெளிஞ்சு வந்தான். என்னடா இப்போ ரெடி ஆகிட்டியா அப்படின்னு. ஐயோ ரொம்ப தப்புனா, அப்போனா அப்படி கேட்டிருக்க கூடாது, ஸோ ஸ்டூபிட் அந்த மாதிரிலாம் சொன்னான். சரிப்பா அப்படின்னு அனுப்பிட்டேன். அப்புறம் அவங்க அம்மா வந்தாங்க. பையன் ரொம்ப நல்ல பையங்க, யாருக்குமே கெடுத்து நினைக்க மாட்டான், அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க முடியாது, போங்க மேடம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன். அப்புறம் அவன் அங்கேருந்து மெதுவாக வந்து ஒரு யூடியூப் ஒரு லிஸ்ட்டு மாதிரி கொடுத்தான். இதில் நான் மியூசிக் பண்ணது கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கன்னு கேட்டால் பயங்கரமாக இருந்தது. ஒரு குவார்ட்டரில் ஒரு பீஸ் பண்ணியிருந்தான். அப்போ தான் அந்த கால் நடந்துச்சு. அப்புறம் நான் வந்து விக்டர்கிட்ட சொல்லி, விக்டர் அவனுக்கு கால் பண்ணிங்கன்னா நல்லா பண்ணுறான் விக்டர், என்ன ஆச்சு தெரியல, அவன் திட்டினது அவன் சீரியஸாக எடுத்துக்கிட்டான் போல அப்படி. அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் இன்னும் திட்டினேன், அது நான் இப்போதைக்கு போடான்னு சொல்லிட்டேன். ஓகே, அது செம்மையாக இருந்தது அந்த மியூசிக். எனக்கு அன்றைக்கி வந்து அப்பா செம்மையாக இருக்கே, எப்படி ஒர்க் பண்ணியாடா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக பண்ணுறேன்னா இப்போ ஃபஸ்ட்டு கர்ணன்லாம் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணால் அந்த இன்டர்வல்லாம் இருக்குல்ல, அதிலேருந்து இப்போ வாழை, கல்கி, பாரிஸ் ஜெயராஜ், ரெட்ரோ எல்லாமே என்னோட எல்லா படத்துலையும் ஒரு எப்படி ரத்தீந்தர் சொன்னார்ல அது மாதிரி ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுற. ஃபுல்லாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகும், ஃபைல் நேமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த இந்த ஸ்கில் கிடையாது. மியூசிக் பயங்கரமாக ஒர்க் பண்ணி தந்து அண்ட் அந்த இப்போ ரெட்ரோவில் கூட அந்த கடல்ல இருந்து உள்ளே போயிட்டு வருவார்ல அந்த சீக்வன்ஸ் வந்து பிரணவ் தான் அந்த சீக்வன்ஸ் வர்றது. அப்புறம் ஜிகர்தாண்டா XXL செம. கல்கியில் வந்து எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் சித்தர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல், பை பாய்.